ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வெட்னஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மதியம் லன்ச் என்ன செய்ய போகிறோங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய கார்டனில் இங்கே பாருங்கள், ரொம்ப பிஞ்சு வச்சுருக்கு, தெரியுதா? இது ஒன்று மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் அதை விட பெருசாக இங்கே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? எனக்கே தெரியலை. ரொம்ப அப்புறம் அந்த மாதுளையிலன்னா பூ வச்சிச்சு, ஆனால் அந்த பூவெல்லாம் கொட்டிருச்சு. ஃபஸ்ட்டு பூ பொய்ப்பூ பூக்குமாமே, இப்போ தான் இனிமேல் தான் காய் வைக்கும். ஃபியூச்சர் வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். என்ன வாங்கிட்டு வந்திருக்கலாம், லிக்விடு தேர்ந்துருச்சு, அது வாங்கினேன். அதுக்கப்புறம் எண்ணெயும் காலி, அதையும் வாங்கிட்டு இது பட்டை சோம்பு அந்த ஐட்டம். அப்புறம் மீன் வாங்கியிருக்கேன். மீன் இங்கேயே வெட்டி கொடுத்துட்டாங்க, ஏன்னா டைம் இல்லை, அதனால் வாங்கிட்டேன். அடுத்ததாக கீரை இன்றைக்கி செய்ய மாட்டேன், நாளைக்கு தான் செய்வேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். மரத்தில் வெயிலில் அப்படியே என்ன மாதிரி வாடி போயிடுச்சு. அடுத்து கருவேப்பிலை, மல்லித்தலை அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சமாக இந்த வீட்டில் தக்காளி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் இல்லை, அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோதான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பொருள். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடன்னு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு இப்போ 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் மீன் குழம்பு வைக்கணும், மீன் வறுக்கணும், சிக்கன் கிரேவி நான் செய்யணும். சாப்பாடு வந்ததுமே சாப்பாடு வச்சுட்டேன். அடுத்து அது வெந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டு குழம்பு ரெடி பண்ண தான். மீன் குழம்புங்கிறதுனால நம்ம குழம்ப ரெடி பண்ணி வச்சுட்டு மீனை போய் கழுவிட்டு வந்தோம்னா நமக்கு குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஸோ அதனால் இப்போ நான் குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான அளவு புளியை எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஒவ்வொரு உள்ள மீன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக வைப்பாங்க. நான் ஒரு மாதிரி வைப்பேங்க, நல்லாயிருக்கும் செய்வாங்க. எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து சாப்பாடு நல்லா வெந்துருச்சு, அதை வடிச்சிட்டு அடுத்ததாக மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஒரு 4 தக்காளியை நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்பொழுதும் அரைச்சி தான் சேர்த்துக்குவேன். அடுத்ததாக அதே மிக்சி ஜாரில் தேங்காவை அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நாட்டு மீன் தான் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் சேர்த்து பண்ண போகிறேன். தேங்காய் கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அடுத்து ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியான சமையல்னால் நான்வெஜ்ஜு சமைக்கிறது தாங்க. மீன் குழம்பும் அப்படி தான், ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். நான் எப்போயுமே இது போல் குழம்ப கலக்கி வச்சுட்டு தான் மீன் குழம்ப தாளித்து விடுவேன், நல்லாயிருக்கும். மீன் குழம்பு செய்யும்போது ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. ரீசெண்டாக வேளாங்கண்ணி போனோம். அப்போ இங்கேருந்து நாங்கள் மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா அங்கே போய் வாங்கும்போது காசு கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. அதனால் இங்கேருந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பி அங்கே போயாச்சு. மீன் குழம்பு சமைக்கும் போது தான் தெரியுது, சாம்பார் பொடியை எடுத்து வச்சுட்டாங்க. மிளகாத்தூளுக்கு பதிலாக சாம்பார் பொடியை எடுத்து வச்சுட்டாங்க. வேறு வழி கிடையாது, யாருக்கிட்டேயும் நம்ம அங்கே போய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் பொடியிலே மீன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பார் பொடியில் வைக்கிறோம், மீன் குழம்பு எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. ஒருவேளை நம்ம சாம்பார் பொடியே போட்டு மீன் குழம்பு வைக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு.
அடுத்து கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் கடுகு பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற குழம்பு சேர்த்துருங்க. குழம்பு சேர்த்துட்டு இப்போ புளிப்பு உப்பு காரம் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும். நம்ம மீனை வந்து அலசிட்டு வந்துடலாம். மீன் அலசுறதுக்கு நான் எப்பொழுதும் வெளியில் தான் அலசுவேன். வீட்டு உள்ள அலச மாட்டேன், ஏன்னா ஸ்மெல்லு வரும் அப்படிங்கிறதுக்காக. இவ்வளோ வெளியில் பைப்பு வச்சுருக்கேன், அதனால் அதிலே போய் அலசிடுவேன். மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குழம்பும் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து மீன் வறுக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு. இதெல்லாம் அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, புளி தண்ணியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன் வறுவலுக்கு இது போல் ஒரு டைம் மசாலா அரைச்சி சேர்த்து வறுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலா வந்து நீங்கள் எந்த மீனுக்கு வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இஞ்சி ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி செய்கிறதுனால அது வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். வறுக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வறுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை அப்படியே மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே 1 ஹவருக்கு அப்படியே ஊறட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீனை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ருசி கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அடுத்தது மூடி போட்டுட்டு சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சிடலாம். அடுத்து சிக்கன் கிரேவிக்கு இன்றைக்கி நான் வந்து வறுத்து அரைச்சி தான் மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ மராத்தி மொக்கு கல்பாசி சோம்பு ஜீரகம் மல்லி காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது கூடவே வந்து தேங்காவையும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சைடில் மீன் வறுவலும் செஞ்சிட்ருக்கேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மீன் வறுவல் இதை முடிச்சுட்டு நம்ம சிக்கன் கிரேவி செய்ய வேண்டியதான். மீன் வறுக்கும் போதே நல்லா மணக்க வாசம் வருது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்ததுமே நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. சிக்கன் நல்லா 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வந்து சிக்கன் வெந்துருச்சுங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் கிரேவி நல்லா வந்து திக்காகி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மதியம் லஞ்சு என்ன செஞ்சுருக்கங்கிறத பார்த்துலாமா. நல்லா மணக்க மசாலா அரைச்சி மீன் வறுவல், அப்புறம் செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் கிரேவி, அப்புறம் மீன் குழம்பு தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு வழியாக எப்படியோ நம்ம சமையலை முடிச்சாச்சு. அடுத்து சாப்பிட வேண்டியதான். நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.